போன ஆட்சியில் ஒரு 32 அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனால் போட்டி நடந்தது, ரேஸ். யார் அதிகமாக கொள்ளையடிப்போம்? வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்டுகள் இந்த துறை மூலமாக போகும். ரெய்டு செய்த ஒரு கல்லூரியில் ஹார்ட் டிஸ்கில் பல்வேறு சொத்துக்களை பற்றிய டாக்குமெண்ட்டும் கேஷ் ஒரு 35 40 லட்சம் பிடிபட்டதுன்னு 4 பேர் முன்னணியில் இருந்தாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? செந்தில் பாலாஜி அவர் டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர், அதில் தான் அதிகமாக. இல்லைம்மா, அதை விட அதிகமாக. ஸோ இனிமேல் அவருடைய சட்டை காலரை அமித்ஷா எடுத்து பிடிப்பாரா? நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, பொன்முடி மற்றும் KKSSR ராமச்சந்திரன் இவங்க சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க இப்போ ஃப்ராடாக க்ளோஸ் பண்ணது செல்லாதுன்னு சொல்லி, ஸோ ஏவவேலு ஒரு முதல் ஸ்டெப்பாக இருக்கும். செந்தில் பாலாஜி ஏற்கனவே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு CBIக்கு போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பல ஆயிரம் கோடிகள், ஒரு எல்லா ஸ்கூல் பில்டிங் வேல்யூ போட்டாலே சில ஆயிரம் கோடிகள் வரும். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து டெண்டர்களை ரத்து செய்து வருகிறது தாவேகா. அதனை அடுத்து அதே டெண்டர் வழக்கில் சிக்கியிருக்க ஏவா வேலு அவர்களின் வழக்கின் பின்னணி என்ன? எதனால இந்த ரெய்டானது அவசரமாக போகணும் சார்? இல்லை, ஏவாவேலு எந்த வழக்குன்னு சொன்னால், கரூரில் 2022 7 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்து ரோடு போட சொன்னால், ஒரு பாதி போர்ஷன் வேலை முடிஞ்சு போச்சுன்னு டேப்பை பிடிச்சி அளந்து இவ்வளோ அடி ரோடு இவ்வளோ தார் போட்டு செலவாயிடுச்சு அப்படின்னு 3.25 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு கல் கூட போடலை, வேலை எதுவும் செய்யாமல் பணம் போனது. ஆனால் இன்ஜினியர்லாம் பார்த்து வேலை முடித்ததா சர்டிஃபிகேட்டு எல்லாமே ரெடி பண்ணி ஒரு 11 இன்ஜினியர்கள் சேர்த்து புனேத்திக்கு வழக்கு போட்டது. இந்த புகாரை 2022 என் நண்பர் ஜெயராமன், அரப்போர் ஜெயராமன் கொடுத்த வழக்கை 4 வருஷம் தூங்க வச்சுட்டு இப்போ எடுத்து போட்டிருக்காங்க. சரியா? இது சார்பாக நேற்றுக்கு ஒரு 14 இடங்களில் ஏவாவேலுடைய சென்னை வீடு, அவருடைய திருவண்ணாமலை வீடு, அவருடைய மகன்கள் நடத்தும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள். இந்த கல்வி நிறுவனங்கள்னு சொன்னீங்கன்னா, ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புடைய ஒரு துணைத் தலைவர் பேட்டி கொடுத்துருப்பார். ஒரு பள்ளிக்கூடம்னா ரஃப்லி 1 லட்சம் சதுரடி பில்டிங் வேணுமா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு 4000 ரூபா ஆகும். அதாவது சாதா பில்டிங் 10 அடி வரும். ஸ்கூலெல்லாம் கொஞ்சம் 12-15 அடி வச்சா தான் 60 பேர் இருக்கிறதுக்கு வேணும். பெரிய பெரிய இது இருந்தால் தான் பசங்க ஓடி வந்தாலும் அடிக்காமல் கீழே போகிற அளவுக்கு பெரிய பெரிய வராண்டா இருக்கணும், நிறைய டாய்லெட் இருக்கணும். இப்படி இல்லை இருந்தால் தான் ஃபீஸை வாங்கி பெரிய அளவுக்கு பணக்கார பசங்க வருவாங்க. அப்படி 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு மேனிக்கு இவர் ஸ்கூலு, காலேஜு, மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வச்சுருக்கார். சரியா? ஸோ இவர் என்ன துறைக்கு அமைச்சராக இருந்தார்? நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் அண்ட் PWD. இந்த PWDன்னு சொன்னால் எல்லா கட்டுமானங்களும் ஸ்கூல்லேருந்து எல்லாத்தையும் இவங்ககிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்டுகள் இந்த துறை மூலமாக போகும். விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னது, எல்லா கான்ட்ராக்ட்லேயும் 30% முதல் குடும்பத்திற்கு, அந்த மன்னர் பரம்பரைக்கு செல்கிறதுன்னார். சரி, தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி நிதியமைச்சர் வெளியிட்ட போது, போன ஆட்சியில் நல்ல ஸ்கீம் தான் போட்டாங்க, ஆனால் 30% பார்ட்டி ஃபண்டுன்னு லீக் ஆச்சுன்னாங்க. இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தையை விஜய் சொன்ன உள்ள சட்டமன்றத்தில் உதயநிதி அதிர்ந்து எழுந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்லாம் போட்டார். ஆதவும் நான் கட்சி பேர் சொல்லலைன்னாரு. ஆனால் விஜய் ஒரு இதுவாக இருந்திருந்தாருன்னா, ஐயா உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு KN நேரு, அவர் கான்ட்ராக்ட்லாம் 7.5% 10% ஒரு 1020 கோடி வாங்கினதா வாட்ஸ்அப் தகவல்கள், எந்த கம்பெனி எந்த டெண்டருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, அந்த பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு பெரும்பாலும் போச்சு, அந்த பணம் எப்படி வெளிநாட்டுக்கு ஹவாலாவில் போச்சுன்னு ஒரு 2585 ஸ்க்ரீன்ஷாட்டோடு எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. விரைவில் வழக்கு வருகிறதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். 52 வயசு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாரத்தானில் 6 கிலோமீட்டர் திறந்து வச்சு அவரே ட்ராக் ஷூட் போட்டு ஓடி இருக்காரு. அது ரீல்ஸுக்கு பயன்படும், நமக்கு எந்த யூஸும் கிடையாது. சரியா? ஸோ இப்பொழுது
திமுக கட்சியில் போன ஆட்சியில் ஒரு 32 அமைச்சர்கள் இருந்தாருங்க. ஆனால் போட்டி நடந்தது, ரேஸு. யார் அதிகமாக கொள்ளையடிப்போம்? அதில் 4 பேர் முன்னணியில் இருந்தாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? செந்தில் பாலாஜி, அவர் டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர், அதில் தான் அதிகமாக. இல்லைம்மா, அதை விட அதிகமாக நெடுஞ்சாலையில் வரும்ன்றான். இல்லை, அதை விட அதிகமாக பத்திரப்பதிவுத்துறை எடுத்தார் அப்படிங்கிற. இல்லை, இன்னொரு அமைச்சர். அப்படி மாற்றி மாற்றி போட்டி வருது. நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா என்ன சொன்னார்? ஒரு வருஷத்துக்குள்ள 30,000 கோடியை சம்பாதிச்சுட்டு திரு உதயநிதியும் திரு சபரீசனும் அதை எப்படி வெள்ளையாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு முழிக்கிறாங்க. தாத்தா 60 வருஷம் கருணாநிதி சம்பாதிச்சதை இவங்க ஒரு வருஷத்தில் எடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த ஆடியோ லீக் ஆனதால் அவர் அமைச்சர் பதவி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம திமுகலேயே ஸ்டாலினுக்கு அடுத்த பதவியில் இருக்கிற துரைமுருகனுடைய ஒரு நெருங்கிய சகாவான குடியாத்தங்குமரன் என்ன சொன்னார்? அப்பாவும் பையனும் திரு துரைமுருகனும் அவர் மகன் MP கதிரானந்தும் 60,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னாங்க. இப்போது 60,000 கோடி 30,000 கோடிக்கு எத்தனை சைபர் வரும்னே எனக்கும் உங்களுக்கும் ஒரு தடவை எழுதி பார்த்து விரல வச்சு கூட்டினா தான் சொல்ல முடியும். ஆனால் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஆனால் 4 லட்சம் கோடி ஊழல் நடந்ததாக திரு EPS கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கார். சரி, அதுவாவது அனுமானத்தில் அடித்தாருன்னு சொல்லலாம். வெள்ளை அறிக்கைன்னு இப்போ இருக்க நிதியமைச்சர் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி போன ஆட்சி வந்த உடனே திரு PTR அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையும் கொடுத்துட்டு ஒரு பட்ஜெட் போட்டு 2வது பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஸில் பேட்டி கொடுத்தார், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில். அதில் என்ன சொல்லியிருக்காரு? டாஸ்மாகில் கணக்கில் வராமல் யாரோட பாக்கெட்டுக்கோ போகிறது வருஷத்துக்கு 50,000 75,000 கோடி. இன்னைக்கு 66,000 99,000 கோடி. அதாவது நம்மளுடைய மொத்த தமிழ்நாட்டில் புழங்குற பணத்தில் 2-3%. அன்னைக்கு 27,000 கோடி, இன்னைக்கு 33 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. அதில் 2% போட்டால் 33 × 2 போட்டால் 66,000 கோடி, 3% போட்டால் 60,000 கோடின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கல், மண், ஜல்லி, இந்த மண் இருக்கு பாருங்கள். இந்த மண் இதில் ஆத்தோரம் இருக்கிற மண் ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் அந்த வண்டல் மண் அள்ளினது கவர்மெண்ட் கணக்கில் பில்லு போட்டது 38 கோடிங்க. எவ்வளோ ஆக்சுவலாக எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு IIT கரக்பூரை கொண்டு வந்து அவங்க ஒரு ட்ரோன் மூலமாகவும் அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த JCB இயந்திரத்தினுடைய மீட்ரு, இப்போ எப்படி நீங்கள் 2 வீலரில் போனால் எத்தனை கிலோமீட்டர் கணக்காகுதோ அது எத்தனை தடவை அள்ளுதோ அது கணக்கு காட்டும். இதில் பார்த்தா 4,780 கோடிக்கு அள்ளியிருந்தாங்க 5 டிஸ்ட்ரிக்டில் 2 வருஷத்துக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டும் கணக்கு போட்டால் மணலில் ஒரு 40,000 50,000 கோடி வரும். கல் வருஷத்துக்கு மார்பிள் மட்டுமே ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஒசூர் வழியாக பெங்களூர் கர்நாடகா போகுதுன்னு முன்னாள் MP சொல்லியிருக்கார். இது 2லேயும் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 60,000 70,000. இந்த 2ஐயும் பண்ணால் கடனை அடைச்சிடலாம். ஆனா இவ்வளவு நாள் இல்லாம ஏன் இந்த திடீர் ரைடு சார்? இவ்வளவு நாள் ஏன் பண்ணல? நாம போன மாசமே சொன்னோம், கீழே சில பேர் சொல்லியிருப்பாங்க 18ஆம் தேதிக்குள் செந்தில் பாலாஜி மற்றும் சேகர் பாபு கைதாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு வேலையை செய்யணும்னு வச்சுக்கோங்க, அது கரெக்டாக செஞ்சாதான் அதுக்கு மதிப்பு. கவர்னர் உரைங்கிறது நீங்கள் எழுதி கொடுக்கறது தான். ஆனால் அது அவர் படிக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் படித்தாலும் அதுக்கு அதே மரியாதை தான், அவர் படித்தாலும் ஒரு நாள் நியூஸ் தான் அதுக்கு மேலே. ஆனால் அவர் படித்தார்னா அதுக்கு ஒரு மரியாதை. ஸோ அதனால அந்த நேரத்தில் கைது பண்ணினால் திமுக ஏதாவது அதை வச்சு கலைபுரம் நடக்கும். இப்போ இது வரைக்கும் திமுககாரன் சும்மா இருப்பானா? திமுககாரன் என்ன பண்ணுறான்? தாவேக்காலேருந்து 10 MLA இழுக்கணும்னு பார்க்குறான். இழுத்துட்டா பிரச்சனை வரும். அது அதிமுகலேருந்து இழுத்துட்டாரு. திமுகவை சேர்ந்த 10 MLA பேசி 4 பேர் ராஜினாமா பண்ணுவாங்கன்னு ஒரு நியூஸ் போகுது. ஸோ அதுக்கு சொந்த ஸ்டாலின் அவர்களின் தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலிருந்தே எடுக்கணும்னு இல்லை, அந்த மாதிரிலாம் முயற்சி நடந்ததனால் இதுக்கு ஒரே வழி மக்கள் திமுக சொல்கிறத இன்னொன்று மீடியா முழுக்க திறந்தீங்கன்னா திமுக சொல்கிறதையே இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால திமுக அமைச்சர்கள் கைதை 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடிய போது கைது செய்யாமல் 20ஆம் தேதி போய் செந்தில் பாலாஜி தம்பி வீட்டுக்கு போய் தேடினாங்க. நேற்றுக்கு அதுக்கு பெயில் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக இவரை வந்திருக்காங்க. நடுவில் இவருக்கு பேரில் செந்தில் பாலாஜி வழக்கில் உதயநிதியுடைய நெருங்கிய நண்பரான தம்பி சார் ரத்தீஷ் பேரையும் சேர்த்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கோடி ரூபாய்கள்
தனியார் பாக்கெட்டுக்கு போச்சு. சில எலெக்ஷன்லேயும் செலவு பண்ணியிருப்பாங்க, எல்லாமே கேஷெல்லாம் இருக்காது. ஆனா இந்த ரைட்ல என்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் பறிமுதல் செஞ்சாங்க? இல்லைம்மா, அதில் என்ன கிடச்சிதுன்னு அஃபிஷியலாக கொடுக்கல. பட் அந்த தகவல்கள் அங்கே போனதில் இதில் திருவண்ணாமலையில் அவருக்கு அருணை மெடிக்கல் காலேஜ், அருணை இன்ஜினியரிங் காலேஜ், கம்பன் ஆர்ட்ஸ் காலேஜ், கம்பன் ஸ்கூல்லாம் இருக்குது. இவற்றில் ரெய்டு செய்த ஒரு கல்லூரியில் ஹார்ட் டிஸ்கில் பல்வேறு சொத்துக்களை பற்றிய டாக்குமெண்ட்டும் கேஷ் ஒரு 35 to 40 லட்சம் பிடிபட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே தகவல்கள் தான். பட் போன முறை 2023 ஐடி 100 இடத்துல ரெய்டு பண்ணிச்சு. இவர் கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் சில 10,000 கோடிகளை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறார். அங்கே அவருடைய பினாமின்னு ஒரு லேடியுடைய இதுலேயும் ரெய்டு பண்ணாங்க, கவுன்சிலராக இருந்தவங்க. அவங்க இப்போ திமுகலேருந்து விலகி வெளியிலையும் இருக்காங்க சமீபத்தில். சரியா, பேர் வேணால் தேடிக்கங்க, மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டும். ஒரு நடிகையுடைய பெயர், கண்ணழகி நடிகையுடைய பெயர் கொண்டோம். ஸோ அதனால் அந்த 4 முக்கியமான இது ஏடிஎம்கள், திமுகவுடைய ஏடிஎம்களில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி கை வச்சாச்சு. இப்பொழுது இவரை வைத்தாகிவிட்டது. அடுத்தது மூர்த்தி, இன்னும் சில கைதுகள். அதே போல் 3 அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள், திரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, பொன்முடி மற்றும் KKSSR ராமச்சந்திரன், இவங்க சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க இப்போ ஃப்ராடாக க்ளோஸ் பண்ணது செல்லாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் சொன்னதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதை எடுத்து அருண் அவர்கள் அடுத்த வாரம் அப்பீலுக்கு போகிறார். எனவே மிக விரைவில் ஒரு சில கைதுகள் நடக்கலாம். பட் இதை எல்லாத்த விட முக்கியமாக இன்னொன்று வேலை இருக்குது. எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி உள்ளே வரலாம். இப்போ நேத்தைக்கு ஏமாற்றம், மோசடி இந்த பிரிவுலெல்லாம் போட்டாங்கன்னா இடி உள்ளே வந்துடும், ப்ரெடிகேட் அஃபென்ஸு. நீங்கள் எங்கே போகணுன்னா அந்த தொடர்புள்ள இடத்துல தான் போகணும். இடி நினச்சா தொடர்புக்கு இருக்குங்கிற ஆதாரங்கள் இருந்தால் எங்கே வேணாலும் போகலாம். ஸோ இனிமேல் அவருடைய சட்டை காலரை அமித்ஷா எடுத்து பிடிப்பாரா, இதுதான் வருங்காலத்தில் தெரியும். கண்டிப்பாக அமித்ஷா போன வாரம் ஒரு பேட்டியில் என்னுடைய பார்வை மேற்கு வங்காளத்தை நோக்கி இருந்தது, இனிமேல் நான் தமிழ்நாட்டை பார்ப்பேன், தமிழ்நாட்டில் அடுத்த முறை ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ வேலு ஒரு முதல் ஸ்டெப்பாக இருக்கும். செந்தில் பாலாஜி ஏற்கனவே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பல ஆயிரம் கோடிகள், ஒரு எல்லா ஸ்கூல் பில்டிங் வேல்யூ போட்டாலே சில 1000 கோடிகள் வரும். ஸ்கூல் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காருமா, 2021 தான் தொடங்கினார். இந்த மாம்பழம் மாவட்டம் தெரியுமா, மாம்பழம் அந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் முட்டைக்கு ஃபேமஸ் போனது ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு குழுமம் இருக்குது. அவங்களுக்கு பல் டாக்டர் காலேஜ் இருக்குது, கண் டாக்டர் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் அங்கேயும் இருக்குது, பாண்டிச்சேரிலையும் இருக்குது. அவங்க OMRல லேண்டை வாங்கி லைசன்ஸ் வாங்கிட்டாங்க 2016. அவங்களுக்கு நான் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். அப்போ சொன்னாங்க எங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது, ஆனால் நீட் வந்துருச்சு, இனிமேல் ஒரு காலேஜுக்கு இடம் 100 கோடி, பில்டிங் 100 கோடி, வருஷத்துக்கு 25 கோடின்னு 10 வருஷம் நடத்தினா தான் எங்களுக்கு அட்டானமஸ் கிடைக்கும். அது வரைக்கும் 10 பைசா லாபம் வராது, 25 கோடி செலவு வரும். அதில் ஏதோ 5 கோடி வரைக்கும் ஃபீஸ் வாங்கலாம். ஸோ 20 கோடி 10 வருஷத்துக்கு 200 கோடி, ஆரம்பத்தில் 200 கோடி போட்டு 10 வருஷம் கழித்து தான் இந்த 400 எடுக்க முடியும் அடுத்த 5-6 வருஷம். ஸோ அடுத்த 15 வருஷம் வரைக்கும் எங்களால் 10 பைசா லாபம் பார்க்க முடியாது. ஆனால் வேலு 2023 அருணை மெடிக்கல், 21 அருணை மெடிக்கல் காலேஜ் திறந்திருக்கார். லாபம் வரத்துக்கு 15-20 வருஷம் ஆகும்னால் அவ்வளவு கேஷ் இருந்திருக்கு. ஆனால் அறக்கட்டளைன்னா அது அவர் சொத்துல கணக்கில் வராது, அதையெல்லாம் பிடிக்கணும். ஏன்னா போன முறை டிவிஎஸ்சி திமுக ஆட்சியின் போது சேவூர் ராமச்சந்திரன் என்ற அமைச்சரை ரெய்டு செய்த பொழுது அவருடைய மகன் பெயரில் இருந்த ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியும் அவர் மகன் நடத்திய சிபிஎஸ்சியும் அந்த சொத்துல சேர்த்திருக்காங்க. ஸோ வருமானத்துக்கு இது இந்த டெண்டர் மாத்திரம் போட்டிருக்காங்க. வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்கு வந்தால் எல்லாத்தையும் சேர்க்கலாம். இடி கண்டிப்பாக உள்ளே. ஆனால் இடி எல்லாம் பிடிக்கிற நேரம்ன்ற ஒன்று இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க எம்எல்ஏக்களை திமுக வாங்குறதுக்கான முயற்சியில் இருக்காங்கன்னு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலு அவர்களின் வீட்டில் ரெய்டு, கல்லூரியிலேருந்து எல்லா இடத்துலையும் ரெய்டு போகுது. இது ரெண்டும் சிங்க் பண்ணுறப்ப நீ என் மேலே கை வச்சா நான் உன் மேலே கை வைப்பேன் அப்படின்ற மாதிரி போட்டி போட்டு பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை, அதுவும் ஒரு காரணம். அதை விட முக்கியம் விஜய்க்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகள், 6 சிலிண்டரு, இது 2500 ரூபா மாதம் கொடுக்கறது, எல்லா
பஸ்ஸிலும் தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த பஸ்ஸில் வேணால் பெண்கள் ஏறி போகலான்னு சொன்னது எதுவும் அவர் கொடுப்பதாக இல்லை. மோஸ்ட்லி அடுத்த வாரம் பால் விலை ஏற்ற வேண்டும். ரொம்பவும் இந்தியாவிலேயே ப்ளூ பால் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது. இதெல்லாம் நெகட்டிவ் எஃபெக்ட் வருங்கிறதுனால இதை மடைமாற்ற வேண்டும் என்றால் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓடுதல் மாரத்தானில் கலந்துக்கிறது, இன்னொரு பக்கம் திமுகவை டிஃபென்ஸில் போட்டுதுன்னா மாறுங்கிறது. ஸோ கண்டிப்பாக மேலும் பல வழக்குகள் அடுத்த ஒரு வாரத்து 10 நாளில் வரலாம். ஒரு சில கைதுகளும் வரலாம். அதுதான் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி.